வணக்கம் மக்களை, சற்று முன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அண்ணாமலையுடன் சேர்ந்து கைகொக்கப் போகும் ராகவா லாரன்ஸா? நாளை அதிகாரப்பூர்வ அறிவிக்கிறார் அண்ணாமலை. வாங்க வீடியோவை முழுமையாக காண்போம். அதாவது தமிழக அரசியலிலே அடுத்தடுத்த பரபலுக்கு பஞ்சமில்லை என்பது போலதான் அனைத்து கட்சிகளும் அரங்கேறிக்கும் இந்த உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? அந்த வகையில்தான் அரங்கேறி வரும் நிலையில் நடிகரும் நடன இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் எடுக்க உள்ள சில முக்கிய முடிவுகள் எல்லாம் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பாஜக விழுந்து விலகி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலையுடன் ராகவா லாரன்ஸ் இணையலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதா? அதனைத் தொடர்ந்துதான் சமீப நாட்களாகவே, அதாவது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிடப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இது குறித்து பல்வேறு ஊடகங்கள் மற்றும் அவரிடம் விளக்கம் கேட்ட நிலையில் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவு ஒன்று மக்களிடம் அதிக கவனத்தை ஈற்றிருக்கிறது. அந்த பதிவு என்னவென்றால், தற்போது அதாவது பென்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் மிகவும் பிஸியாக இருப்பதாகவும் படப்பிடிப்பு முடிந்தவுடன் கண்டிப்பாக ஜூன் 10ஆம் தேதி நிறைவடையும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது தாயுடன் ஆசீர்வாதுடன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுக்க உள்ளதாகவும் அது குறித்து அறிவிப்பை ஜூன் 11ஆம் தேதி கண்டிப்பாக காலை 9:30 மணிக்கு நான் வெளியிடுவதாக ராகவா லாரன்ஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது அதாவது அரசியல் தொடர்பானதா அல்லது என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் உடனடியாக எழுந்திருக்கிறது. அவர் தனது அரசியல் பயணம் குறித்த தகவலை மறுக்காமல் குறிப்பிட்ட நாளில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இதனால் அவர் அரசியலில் கண்டிப்பாக கூடிய விரைவில் களமிறங்க முடிவு செய்துவிட்டாரா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா? இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியல் பயணம் புதிய விஷயமல்ல. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்தே அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அதன் பின் பல நடிகர்கள் எல்லாம் அரசியல் களம் கண்டாலும் சமீபத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் முதல் தேர்தலிலே ஆட்சியை பிடித்திருப்பது அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கிய இடத்தை பிரித்திருக்கிறது. விஜயின் இந்த வெற்றி என்பது புதிய தலைமுறை அரசியல் தலைவர்களுக்கு ஊக்கமாக மாறியுள்ள நிலையில்தான் கண்டிப்பாக அதாவது அண்ணாமலையுடன் கைகோர்க்க இருக்கிறதாக கூறப்பட்ட இந்த செய்திதான் ராகவா லாரன்ஸ் அடுத்த கட்டம் நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் அதாவது வீத லீடர் என்ற மக்கள் இயக்கத்துடன் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அண்ணாமலையின் புதிய அரசியல் பயணத்துக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவெல்லாம் தெரிவித்து வருகிறார்களாம். இந்த நிலையில்தான் அவரது இயக்கத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் சில முன்னாள் அரசியல் நிர்வாகிகள் கூட இணைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழலில் ராகவா லாரன்ஸ் அந்த இயக்கத்தை இணையக்கூடும் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதாம். அரசியல் வட்டாரத்தில் பரவரும் தகவலின்படி விஜய் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரில் ஒருவருடன் ராகவா லாரன்ஸ் கண்டிப்பாக கைகோர்க்க வாய்ப்பு இருப்பதாக கடந்த சில வாரங்களாக பேசப்பட்ட வந்த செய்தி தற்போது வெளியாகியுள்ளதாம். அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய கட்சியில் ராகவா லாரன்ஸ் இணைய முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறதா? இந்நிலையில்தான் கண்டிப்பாக நாளையான அறிவிப்பு என்பது கண்டிப்பாக தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ராகவா லாரன்ஸ் எடுக்கப் போகும் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.